இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? தம்பி போமா உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பொலிட்டிஷியன் டக்லை பார்ட் 9 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபன்னா மட்டும் பாருங்க, எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் சண்டைகளை பார்க்க போறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வீடியோ போடுற அளவுக்கு நீங்க லைக் பண்ணா மட்டும் தான் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோ போய் சேரும். ஓகே, பொலிட்டிஷியன் டக்லை பார்ட் 9 பார்க்கலாமா? நான் உங்க ஜேடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? ஆரி போயிடுச்சா? போவோமா? எப்பவும் அரசியல் கட்சிகள்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த வருஷம் கிட்டத்தட்ட 6-8 மாசத்துக்கு முன்னாடி டிஎம்கே ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடிஎம்கேவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் டிஎம்கே ரொம்ப ஃபயரா போயிட்டு இருக்காங்க. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், உலகத்திற்கு என்ன செய்தோம்? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். ஆனால் செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. எலெக்ஷன் பிரச்சாரத்தை முன்னாடியே ஆரம்பிச்சு நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்காங்க. உங்க வீட்டு சண்டையா எங்க வீட்டு சண்டையா இல்ல, அப்படி ஒரு சண்டையா இருக்கு. ஆனா பார்க்க நமக்கு நல்லா இருக்கு. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை நீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க. அவங்க கட்சி தலைவர் யாருன்னே மறந்துட்டாரு. திரு எம்ஜிஆர் உடைய முகமே அவருக்கு மறந்துருச்சு. சிலையை திறந்து வச்சுட்டு கூட்டத்துல பேசுறாரு, பேருங்க அண்ணா சிலையை திறந்து வச்சுட்டு அது அவர் இல்லைண்ணே. ஐயோ திரும்பி பாத்துட்டு எம்ஜிஆர் தானே இவரு. அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கண்ணதாசா சேசுதாசா ஐயோ பாவம் அவரை கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஒரு கட்சியை மறந்துட்டாருன்னு பார்த்தா கட்சி தலைவரையும் மறந்துட்டாரு. ஏன்னா இப்ப அவருக்கு தெரியறதெல்லாம் வெறும் அமித்ஷா முகம் மட்டும்தான். எம்ஜிஆரை பார்த்தா கூட அவருக்கு அமித்ஷா முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி. நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணன் கூட இருந்தார் 2001 பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏன்னா நீங்க போட்டிட்டீங்களா இல்லையா? அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவர்கள்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்ல? எல்லாருமே திருடங்கதான். பிரச்சாரத்துல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்லங்கிற மாதிரி ஈக்குவலா டஃப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப எடப்பாடி பழனிசாமி டெய்லி டூர் போறாரு. அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல டெய்லி டூர் போயிட்டு இருக்கிறார். போகும்போது எங்கேயாவது இறங்கி இது என்னன்னு கேட்கிறாரு. கடைக்காரர் சொல்றாரு இது புலின்றார். புலின்னா என்ன புலின்றார்? கொட்டை புலிங்கன்றார். நல்ல வேலை அவர் கேட்கல, கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காததான். Are you serious right now, bro? கிண்டல் கேலி பேசுறாங்க. யாரு இந்த அமைச்சர்? யார் அந்த சார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியில் இருந்து புளியங்கொட்டையை எடுக்க போற விவரத்தை சொல்றேன். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கவங்க, புரியாதவங்க புரியாதவங்க தெரிஞ்சுக்க. நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? இப்படிலாம் பேசலாமா? இப்படிலாம் ஒரு தலைவர் பேசலாமா? நான் பேச மாட்டேன். ஆனா அவர் பேசினா நான் பதில் சொல்லுவேன். நான் சொல்லட்டுமா? யாருக்கு முட்டி அதிகமா தேர்ந்திருக்குன்னு பாப்போமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நேற்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். ஸ்டாலின் அரசியல் செய்கிறார், திமுக அரசியல் செய்கிறது. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலை செஞ்சுட்டு இருக்கு. ஸ்டாலின் பேசுறாரு, கரூர்ல நடந்த சம்பவத்தை அங்க அரசியல் செய்யறாங்க. நாங்க என்ன அவியலா செய்வாங்க? என்ன அவியலா செய்ய முடியும்? அவங்க சொன்னது அப்படியே இருக்கு. எலெக்ஷன் வர இன்னும் 4-5 மாசம் இருக்கு. இப்பவே இவ்வளவு நடக்குதுன்னா இன்னும் 4 மாசத்துல என்னெல்லாம் நடக்கும்? இனி 4 மாசம் மக்களுக்கு ஒரே குஜாலு தான்.
இவ்வளவுதான் நினைச்சீங்கன்னா இது இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. என்ற இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க. ஆனா அவரை முடக்க முடியுமா? அதே கரூர்ல 30 விழா நடந்த பொதுக்கூட்டில் அவர் கலந்துக்கிறார். அங்க என்ன பேசுறாரு? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரோடு போட்டா ரோடு போட்டுருங்கிறார். இப்போ செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேண்டிக்கல. அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்குது. இப்படிப்பட்டவரை யார் சொன்னது? இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து. இப்ப அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா? இப்ப எத்தனை வழக்கு அவர் மீது, எவ்வளவு பிரச்சனை? நாம சொல்லல, ஸ்டாலின் அவர் சொன்ன கருத்து எல்லா பத்திரிகைகள் வந்து ஊடகத்தில் வந்திருக்கு. நினைவூட்டத்தான் இதை நான் சொன்னேன். பெரிய ராஜதந்திரி பாணி. இப்பதான் முதல் தக்லீஃப் முடிச்சு ரெண்டாவது தக்லீஃபே போறோம். அடுத்த தக்லீஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே அந்த ஹைப்பையும் போட்டு விட்டுருங்க. நம்ம எல்லா சப்ஸ்கிரைபுக்கும் போய் சேர்த்து இந்த வீடியோ. நம்ம சிஎம் அப்பப்ப வேற லெவல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. உங்களுக்கு தேவையான அறிவை பெற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இப்போ ஏஐ விட இப்போ வளர்ச்சி புது புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு. அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்கு, நாம எதுக்குன்னு படிக்கணும்னு நினைச்சிடாதீங்க. எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கணுமே தவிர அது உங்களுடைய சிந்தனையை சிதைக்க அனுமதிக்க கூடாது. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான், அதுவே வாழ்க்கை இல்ல. படிக்கிறதோட நல்ல விளையாடுங்க, உடல் நலையும் பார்த்துக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உலக கல்வியை, உயர்கல்வியை மேம்படுத்த, உலக அளவில் மேம்படுத்த துணைவேந்தர்கள், பதிவாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தை சில நாட்களுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் நடத்தின. அதுல நான் வலியுறுத்தி பேசியது என்னவென்றால், உலகத்தில் வாழ்ந்த கல்வியை வழங்கணும். உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருந்தும் நம்முடைய பல்கலைக்கழகங்கள கல்வி கற்க மாணவர்கள் வரணும். அதுக்கான பிளான ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ரெண்டே தான் இருக்கணும். இன்னும் சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். சூப்பர் ஸ்டார் பாலிடிக்ஸ்ல இருந்து விலகுனதுதான் விலகினாரு. விலகிட்டேங்கிற சந்தோஷத்துல மனுஷன் எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு இருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சடனா எங்கேயாச்சும் பிரஸ் மீட் வச்சாதான் மனுஷன் திக்குவாரு, ஏதோ ஒன்று பேசுவாரு. தெரியலையா, அவர் நக்கல் பண்ணல. நாகார்ஜுனாவா? இதுவே ஒரு ஸ்டேஜை போட்டு கொடுத்து பேசுங்கன்னா மனுஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து செம்மையா போய்க்கிறாரு. சிஎம் புரட்சித்தலைவர்கள் சொல்லி கூட அவர் வார்த்தை கேட்காத ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொன்னா அது சோ ராமசுவாமி அவர்கள் தான். ஏன்னா அப்படின்னு கதை கரெக்டா பண்ணல அவரு. ஐஸ்வர்யா ஹீரோக்கோ என்ன சாப்பிடுறீங்க? நல்ல காஃபி இருந்தா சாப்பிடுங்க. 10 வாட்டி வந்து காபி சாப்பிட்டு நல்லா இல்லாம you feel அப்படின்னா என்ன feel எனக்கு
என்னடா இது பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி பேச்சு கொடுப்பேன். பேச்சு நிறுத்தவே இல்லை. எம் படங்களை விட கமலஹாசன் படங்களுக்கு நல்ல புது போட்டு வெஜிடேரியன் சொல்ல பார்த்தா பாவமா இருக்கு. நாங்க இப்ப ஏதோ பண்ணிக்கல, ஏதோ வரணும் பணம் வரணும்னு சொல்லி அது வருது இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎம்கே நடத்தின ஒரு விழாக்கே போய் அங்கிருந்த எம்பி எம்எல்ஏகள் எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்லி கலாய்ச்சிருப்பாரு. அது எப்படி மக்களால் பார்க்கப்பட்டதுன்னா சூப்பர் ஸ்டார் மறைமுகமா ஓல்டு ஸ்டூடெண்ட்ல ரிட்டையர் ஆயிருங்கன்னு சொன்ன மாதிரி பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சு. துரைமுருகன் எல்லாம் பயங்கரமா திருப்பி கலாய்ச்சிருப்பாரு. அதை நம்ம ஒரு தகா வேற பார்த்தோம். இப்ப டிஎம்கே சார்பில் ஒரு புத்தக வெளியீட்டுலாக்கு சூப்பர் ஸ்டார் வந்திருப்பாரு. அப்ப பேசுனது திருப்பி பேசுவாரு. அதுக்கு எது விளக்கம் கொடுத்து இதை முடிச்சு வைப்பாருன்னு பார்த்தா முடிச்சு வச்சிட்டாரு. ஆனா எப்படி முடிச்சு வச்சாரு நீங்களே பாருங்க. இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா வந்து சமாளிச்சு. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்கேன். துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. பல மாதங்கள் முன்னாலே வந்து இதே கலைவாணனும் இங்கேயே வந்துட்டு நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே, பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன். நான் சரி அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை மறந்துட்டேன். கரூர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இனி இது திரும்ப நடக்காம பாத்துக்கணும். இதுல யார் மேல தப்புங்கிறதுல இப்ப நம்ம பேச வேண்டாம். அதெல்லாம் விசாரணை குழு உண்மையை வெளியே கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். தளபதி மேல வைக்கிற நிறைய விமர்சனங்கள்ல முக்கியமான ஒரு விமர்சனம்னா தளபதி அவர் ரசிகர்களை அரசியல் வயப்படுத்தணும். அரசியல் வயப்படுத்திட்டாலே எதிர்காலத்துல இந்த மாதிரி பிரச்சனையோ இல்ல வேற வகையில ஒரு பிரச்சனையோ தொண்டர்களை கையாளுற அளவுக்கு அரசியல் வயப்பட்டுருவாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, தளபதி தொண்டர்களை அரசியல் வயப்படுத்திட்டாலே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாப்புலேஷனை அரசியல் தெளிவை கொண்டு வந்தாரலாம். இது தளபதி பண்ணுவார்னு நம்புவோம். தொண்டர்களை அரசியல் வயப்படுத்தல தற்குறிசா இருக்காங்கன்னு இந்த குற்றச்சாட்டை வைக்கிற கட்சி அவங்க தொண்டர்களை அரசியல் வயப்படுத்திட்டு இந்த குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா இது ஏத்துக்கலாம். ஆனா அவங்களே பண்ணாம இந்த குற்றச்சாட்டை இப்ப வச்சிட்டு இருக்காங்க. ஆனா புதுசா இப்ப சில முழக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே என்னோட கூட்டங்கள்ல இப்ப புதுசா சில முழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி அறிமுகப்படுத்திருக்கு. அந்த முழக்கம் என்னன்னாக்கா, ஏறாத மரத்துல ஏறாத, இறங்கு இறங்கு, கரண்டு கம்பி போகுது அங்க போகாத, மரத்தை குத்தாத, இது போன்ற முழக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க புதுசா ஏதாவது வேணும் இல்லைங்களா? அப்ப ஒரு மாற்றம் வேணும் இல்ல, அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமா கொடுத்துட்டாங்க. என்னங்க தயவு செய்து இறங்குங்க, தயவு செய்து இறங்கதான் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே தம்பி இந்த பாருங்க, மேலே ஏற தம்பி, தயவுசெய்து இறங்குங்க, தயவுசெய்து இறங்க, அது உளுந்துடக்கூடாது. மாற்றம் வேணும் இல்ல, அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமா கொடுத்துட்டாங்க. எல்லாரும் உறுப்பியாக ஐயா மணிவண்ணன் நடிச்ச படங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கோ இல்லையோ, அந்த படத்துல அவர் பேசியிருக்க அரசியல் பயங்கரமா இருக்கு. என்னுடைய ஏரியாவில் வந்து ஐயோடைய வீட்டு ஆக்கிரமிச்சு அழுமன்றவன் நான் ஸ்டாண்ட் வெளியே வாடா, ஆக்கிரமிச்சு அழுமன்றவன் நான் ஸ்டாண்ட் வெளியே வாடா. காவேரி பிரச்சனையே அங்கங்க எல்லாரும் நிறைய படங்களை தொட்டு போயிருந்தாலும் இவர் அப்பவே வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. பெங்களூருக்கு வரும்போதே தெரியும் எனக்கு இங்க தவிச்சு வாங்கி தண்ணி கிடைக்காது, அதனால வரும்போதே கையோட எடுத்து வந்தாரு. அப்போ தெரிஞ்சிருக்காது, இப்போ தெரியும். தாய்ப்பால் இல்லாம தவிக்கிற குழந்தை ஒண்ணுதான், தண்ணி இல்லாம பாடுற பயிர் ஒண்ணுதான். இது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, தண்ணி தர மாட்டேங்குது. இந்த மாதிரி படங்கள்ல இதெல்லாம் ஏதோ காமெடி நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அதுல டீப்பா இருக்க அரசியல் பயங்கரமா இருக்குது. வெள்ள வெட்டி வெள்ள சட்டையோட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொலகார சுத்திட்டு இருக்கானாம. ஒரு கொலகாரனா 734 கொலகாரன் இருக்காங்க, 30 பேர் வடக்கு வேற போயிருக்கானுங்க. சோ ஐயா மணிவண்ணன், கவுண்டமணி, சத்யராஜ் இவங்க மூவில பேசியிருக்க அரசியலுக்கு நம்ம ஒரு தனி வீடியோ போலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தனி வீடியோனா யாருமே கவனிக்காத அவங்க பேசியிருக்க அரசியலை நம்ம அதுல ஒரு வீடியோவா எடுத்து போலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.
அவன் பொருள் எடுத்து அவனே போடணுங்கிறக்கு இந்த நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பண்ணது தான் எக்ஸாம்பிள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த ஒரு ரசிகர் மன்ற கட்சி அவ்வளவுதான். ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட். ஒரு 7% ஓட் வாங்கினாங்க. 7% தமிழ்நாட்டு அரசு ஒரு கணிசமான அதுல ஒரு காமெடி ரோல், ஒரு என்டர்டைன்மெண்ட் ரோல். அதுல வந்து விஜயலட்சுமி, ராஜலட்சுமி அல்லது இவங்க எல்லாம் வருவாங்க. இல்ல போக்குல வந்துட்டு ரசிகர் மன்ற கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ரசிகர் மன்றம்னா என்ன தெரியும், ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேள்வி கேட்காது. அவரோட பையன் இவர்தான் அப்படின்னு கை காமிச்சா போதும், உடனே காலில் விழுந்து கும்பிட்டுரும். அதுக்கு பேர் தான் ரசிகர் மன்றம் பார்ப்பாங்க. கருத்தியல் ரீதியாக இது கொண்டு வந்து மேடைதோறும் பேசி தன்னுடைய கருத்தை கொண்டு சேர்த்து மக்களை தன்பால் ஈர்த்தவரை இவர் ரசிகர் மன்ற கட்சின்னு சொல்லிட்டு போறாருனாக்க, நயன்தாரா கூட டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் என்னன்னு சொல்லுது. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இந்த பொலிட்டிஷியன் தக்லீஃப் இன்னும் நிறைய இருக்கு. ஆனா வீடியோ இப்பவுமே ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அதனால இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது பார்ட் 10ல பார்க்கலாம். இப்படி வீடியோ பெருசா போனாலும் பரவாயில்லையா, இல்ல எப்பவும் போல பழைய வீடியோ நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே போடலாமா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா மணிவண்ணனோட அந்த படத்துல வர்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அரசியல் பேசுறதெல்லாம் அது அப்போ பார்க்கும்போது அது காமெடியா பார்த்துட்டு போயிடும். அது இப்போ பார்க்கும்போது எதெல்லாம் பேசியிருக்காங்க, எதை வச்சு பேசியிருக்காங்கன்னு இப்பதான் தெரியல எனக்கு. அப்ப எனக்கு புரியல, இப்ப நல்லாவே புரியுது. இப்ப நிறைய பேருக்கு நல்லாவே ஆமா நல்லா இருந்துச்சு எல்லா இதுவுமே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.